தாரா, இனி உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. பூமி அந்த வீட்டுக்கு வர மாட்டா. நான் இப்பவே என் வீட்டுக்காரர்கிட்ட பேசுறேன். அவரே அவளுக்கு ஒரு முடிவு கட்டுவாரு. நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணுங்க. ஆனா இன்னொரு தடவை அந்த பூமி மட்டும் அந்த வீட்டுக்கு வந்தாலும் ககன் கிட்ட பேசுறதுக்கு முயற்சி பண்ணாலும் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஆண்டி, உங்க மேல எனக்கு நிறைய ரெஸ்பெக்ட் இருக்கு. ஆனா உங்க வீட்டுல தங்கி இருக்கிற அந்த பூமியை நினைச்சா மட்டும் உடம்புல அப்படி பத்திக்கிட்டு எரியுது. அவளோட நடவடிக்கையை கொஞ்சம் மாத்திக்க சொல்லுங்க. மறுபடியும் அவன்கிட்ட போகணும்னு நினைச்சா என் பணத்தை தாண்டி நீ தாராளமா போகலாம். கண்ண பாயிண்ட் பிளாங்க்ல வச்சு செத்து போயிடுவேன்னு சொல்லியும் பூமி கிட்ட எந்த மாற்றமும் ஏற்படல. அப்படின்னா அவளுக்கு அப்பாவோட உயிரை விட அந்த ககனோட காதல் தான் பெருசா போயிடுச்சு. அவளை இப்ப என்ன பண்றன்னு பாரு. அத்தை, என்ன எனக்கு தாரா வேண்டாம், பூமிதான் மருமகளா வரணும்னு சொல்லி அந்த பூமிக்காக நீங்க பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? எனக்கு தெரியும் அத்தை, உங்க மனசுல என்ன இருக்குன்னு. உங்க பையன் வேண்டான்னு சொன்னாலும் நீங்க மட்டும் மருமகளா அந்த பூமி தான் வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இனிமே அப்படி ஒரு வாய்ப்பே அமையாது. அந்த பூமி இந்த வீட்டுக்கே வரமாட்டா. நீ என்ன பண்ண? நான் அந்த வீட்டுக்கு போயிருந்தேன். ஆனா அவ என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டான். அவ இருந்திருந்தா என் கையால நானே அவளை கொன்னு போட்டிருப்பேன். அபூர்வா ஆண்டி கிட்ட சொல்லிட்டு வந்தேன். அவ அப்பா கிட்ட சொல்றேன்னு சொல்லிருக்காங்க. அவங்க அப்பா இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு ஆல்ரெடி வார்னிங் கொடுத்திருக்காராம். அப்படி இருந்து இங்க வந்திருக்கால, அவங்க அப்பா அவளை ஒரு வழி பண்ணாம விட மாட்டாரு. நல்ல விஷயம் பண்ணிருக்கா நீ. நான் உன்கிட்ட எதிர்பார்க்கிற விஷயமே இதுதான். நீங்க அந்த வீட்டுக்கு போனீங்களா? ஆமா, போயிருந்தேன். அவ இந்த வீட்டுக்கு வந்திருக்கா. நீங்க என்ன கட்டிக்க போற புருஷன். இது ஏன் மாமியார் வீடு. அவ இந்த வீட்டுக்குள்ள வந்து சுத்திக்கிட்டு இருப்பா, நான் சும்மா இருக்கணுமா? அதனாலதான் போய் அவங்க கிட்ட சொன்னேன். இனிமே அவ நம்மளுக்கு நடுவுல வரவே மாட்டா. நம்ம சந்தோஷமா இருக்கலாம். அண்ணா, நீ அங்கெல்லாம் போகாத. ஐயோ, அப்படி இல்லடி. அங்க பெரிய பிரச்சனையே நடக்கும். எல்லாரும் பூமியை கேள்வி கேட்பாங்க. அந்த அபூர்வா இதுதான் நல்ல வாய்ப்புன்னு எல்லார் முன்னாடியும் பூமியை கேவலப்படுத்துவா. என்னமோ பண்றாங்க. கேவலப்படுத்துவாங்களோ இல்ல கொண்டு போடுறாங்களோ, நமக்கு எதுக்கு? பூர்ணி, நீ வாய மூடு. அம்மா, ககன், நீ போடா. நான் சொல்றது கேளு. அண்ணன் போக மாட்டாமா? கொன்னா கொன்னுட்டு போறாங்க, சாவட்டும். சனிய ஒழிஞ்சு போயிடும். நீங்க என்ன சார் சொல்றீங்க? ஆமா சார், அந்த எலும்பு கூடு சோபா சந்திராவோட தான். ஆனா அவதான் அந்த விபத்துல எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டாளே சார். அது உங்களை நம்ப வைக்கிறதுக்காக உருவாக்குன கட்டுக்கதை மட்டும்தான். நாங்க என்கொயரி நடத்திக்கிட்டு இருக்கோம் சார். கூடிய சீக்கிரமே கொலையாளிய கண்டுபிடிச்சிருவோம். மத்த டீடைல்ஸ் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்களுக்கு அப்புறம் கால் பண்றேன் சார். அன்னைக்கு எங்க அம்மாவை கொலை பண்ணிட்டாங்கன்னு பூமி சொன்ன வார்த்தை உண்மையாயிடுச்சு. அபூர்வா சித்தி, என்
ஃபேக்டரியில அடைச்சு வச்சது இதுல ரெக்கார்ட் ஆயிருக்குப்பா. அன்னைக்கு பூமி உன்னோட பேரை தான் சொன்னான். சொல்லு, நீதான் கொலை பண்ணியா? மாமா, என்ன பேசுறீங்க மாமா? நான் என் சொந்த அக்காவை நினைச்சேன். ஏன் சோபா அக்காவை நான் கொலை பண்ணுவேனா? DNA டெஸ்ட்ல அது ஷோபா தானே கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. என்ன மாமா DNA டெஸ்ட்னு சொல்றீங்க? அதுல தெரிஞ்சிட்டா அதுதான் உண்மைன்னு நம்பணுமா? அதை விட பக்காவான ஆதாரம் என்ன இருக்கு? கண்ணு முன்னாடியே மனுஷங்களை தாறுமாற மாத்திர காலத்துல இருக்கோம் நாம. இதுல DNA டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாம் மாத்துறது ஒரு பெரிய விஷயமா என்ன? யாரு பண்ணுவாங்க அப்படி இல்ல? வேற யாரு மாமா? பூமி தான். பூமியா? ஆமா மாமா, நீங்க நம்பினாலும் நம்பலனாலும் இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் நம்ம பூமி தான் மாமா. சோபா அக்காவை தேவதை மாதிரி நான் ஆராதிக்கிறேன். அவங்க இறந்தப்போ உங்களை விட அதிகமா நான் தான் வேதனைப்பட்டேன். அப்படிப்பட்ட அக்காவை நான் தான் கொன்னேன்னு நீங்க சொல்றீங்களே, என் இதயமே வெடிக்கிற மாதிரி இருக்கு மாமா. வராதீங்க, என்ன தடுக்காதீங்க. ஐயோ மம்மி, பாருங்க மாமா, என் கண்ணை ஒரு வாட்டி முத்து பாருங்க. நான் அக்காவை கொலை பண்ணேன்னு நீங்க நம்புறீங்களா மாமா? மம்மி, இந்த கண்ணுல உங்க மேல நான் வச்சிருக்கிற அன்பு பாசத்தை தவிர வேற ஏதாவது தெரியுதா மாமா? இப்படிப்பட்ட என்ன உங்களை விட்டு பிரிக்க பாக்குறா அந்த பூமி. இப்ப நீங்களே என்ன சந்தேகப்பட்டுட்டீங்க. இனி நான் யாருக்காக வாழணும்? நான் செத்து போயிடுறேன் மாமா. நான் செத்து போறேன். விடுங்க விடுங்க மாமா, விடுங்க. நான் செத்து போகணும். என்ன விடுங்க, நான் செத்து போகணும். அழாத. நான் செத்து போயிடுறேன். விடுங்க மாமா. நீ உயிரோட இருக்கணும் அபூர்வா. நீ எனக்காக உயிரோட இருக்கணும். எதுக்கு மாமா என்ன தடுத்தீங்க? இன்னும் ஒண்ணு குறைஞ்சு போகல. என்ன உங்க கையாலேயே கொண்டு போட்டுருங்க. கொண்டு போட்டுருங்க. ப்ளீஸ் அபூர்வா, ப்ளீஸ் அபூர்வா, ப்ளீஸ். அது சோபாவோட பாடி இல்லனா பூமி எதுக்கு இந்த மாதிரி கேம் ஆட போறா? அவ எதுக்கு ரிப்போர்ட்ஸை மாத்த போறா? நிஜமாவே அந்த பாடி சோபாவோடதுனா அவளை யார் கொலை பண்ணது? நான் அந்த உண்மையை கண்டுபிடிச்சே தீருவேன். அவங்கள சும்மா விட மாட்டேன்.